ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி மண்டே, நம்ம வீட்டில் ஸ்பெஷல் லன்ச். இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி. மட்டன் தம் பிரியாணினாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, லெமன், இஞ்சி பூண்டு, பிரியாணி ஸ்பைசஸ், தயிர், க்ரீன் சில்லி, ட்ரை லெமன், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து தேங்காய் எண்ணெயில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ண மட்டனை எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்த உடனே அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டனில் உப்பு காரம் எல்லாம் இறங்கி பிரியாணி சாப்பிடும் போது சாதத்தில் மட்டும் உப்பு இல்லாமல் மட்டன்லேயும் நல்ல உப்பு இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். அதனால் இதை குக்கரில் போட்டு லெட் போட்டு மூடி ஒரு 4 விசில்ஸ் விடுங்க. 70% மட்டன் இதில் வெந்தால் போதும். மிச்சத்தை நம்ம பிரியாணியில் தம் போடும் போது மட்டன் சூப்பராக வெந்துடும். இப்போது குக்கரில் விசில் வந்தாச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு காஃபி குடிக்கலாமா? வாங்க காஃபி குடிக்கலாம். பிரியாணி செய்யும் போது காஃபியோ ஜூஸோ ஏதாவது கண்டிப்பாக குடிங்க. ஒரு பாட்டையும் ப்ளூடூத்தில் போட்டு விட்டுட்டு அப்படியே காஃபி குடிங்க, இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி அளந்து வச்சுக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் நான் அளந்தா எனக்கு 6 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வருது. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விடுவேன். ஸோ இந்த டம்ளரால் நான் 12 கிளாஸ் தண்ணி விடணும். ஓகேயா? இப்போ இதை எடுத்து ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்யும் போது நம்ம கடைன்னு ஒன்றா எடுத்து போட்டுடலாம். பிரியாணி செய்யும் போது எப்போவுமே ப்ரீப்ளான் பண்ணி செய்யுங்க. இப்போ பிரியாணி சட்டி போட்டு 100 மில்லி நம்ம நெய்யும் 150 மில்லி நம்ம தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கணும். அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் போடுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் இது போடுங்க. வெங்காயத்தில் நம்ம சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும், நமக்கு நல்ல ப்ரௌனிஷாக வேணும் அப்படின்னா ஒரு டிப் சொல்லட்டுமா? 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக நமக்கு கிடைக்கும். வெங்காயம் கண்டிப்பாக ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமே இஞ்சி பூண்டு போடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உடனே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம போடுறது பெருசு இல்லை, ஆனால் பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா? இப்போ தக்காளி போடுங்க. மல்லி புதினா எல்லாத்தையும் வரிசையாக நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போடுங்க. தக்காளி வெந்து நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும். தக்காளி வேகட்டும். இப்போது நம்ம அதுக்குள்ளே குக்கர்லேருந்து ப்ரெஷர் எடுத்துகிட்டு மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் 70% தான் நமக்கு கண்டிப்பாக வெந்திருக்கும். ஏன்னா நம்ம 4 விசில்ஸ் தான் போட்டிருக்கோம். 70% நமக்கு வெந்தால் போதும். மிச்சத்தை நம்ம பிரியாணி தம் போடும் போது நல்லா வெந்துடும். இப்போ மட்டன்லேருந்து நம்ம தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணியில் விட போகிறோம். இந்த தண்ணியோட அளவு சேர்த்து தான் நம்ம அரிசிக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா? இப்போது என்கிட்ட ஹோம்மேட் பிரியாணி மசாலா இருக்குது, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும் கண்டிப்பாக எங்களுக்கு தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு எண்ணெயில் மட்டன் நல்ல சுருள வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதில் தயிர் விட்டுக்கோங்க, கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டன் நல்லா சுருள இருக்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா மட்டனில் வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம மட்டன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை நம்ம அளந்து பார்த்தோம்னா நமக்கு 3 கிளாஸ் தண்ணி கிடச்சிருக்கு. நமக்கு மொத்தமாக 12 கிளாஸ் தண்ணி வேணும். மிச்ச 9 கிளாஸ் தண்ணியை நம்ம நார்மல் வாட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். 9 கிளாஸ் தண்ணி நம்ம விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இப்போது நம்ம 9 கிளாஸ் தண்ணியும் மிச்ச தண்ணி எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்ட தண்ணியோட அளவு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று வேகமாயிரும், இல்லைனா குழஞ்சு போயிடும். இப்போ நம்ம சைடு அண்ட் சைடு நம்ம பாத்திரத்தை
அலம்பி எடுத்துடலாம். பாத்திரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி தம் பிரித்தோன்னே நான்லாம் சாப்பிட உட்காந்துருவேன். நீங்கள் எப்படின்னு தெரியல, எனக்கு அதே அதனால் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா பிரியாணி போட்ட உடனே சாப்பிட உட்காந்துடலாம். பாத்திரத்து மூஞ்சியில் முழிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை நம்ம போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே நிலைக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாமா? வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா இவ்வளோ தான் ரைத்தாக்கு தேவை. முக்கியமானது தயிர் தேவை, சொல்ல மறந்துட்டேன், சாரி. தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம், லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா உப்பு போடுறதுனால அதுலேயே தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் ஒரே நிலைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாமா? தம் போட்டு 25 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா சுட சுட உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். தம்மை பிரித்தோன்னே நம்ம சாப்பிடவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம தம் பிரிச்சிடலாமா? பிரியாணி ரெடி. சூப்பரான பிரியாணி ரெடி. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. தண்ணியும் அரிசியும் நல்ல அளவு எடுத்து ஒழுங்காக நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.